ஃப்ரெண்ட்ஸ், காலம் மாற மாற சோஷியல் மீடியாவோட நம்மளோட பயன்பாடும் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பேற்பட்ட சோஷியல் மீடியாவை தடை செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகுக்கே ஒரு எச்சரிக்கை மணிக்கு அடிக்குது. ஸோ இதை பற்றின உண்மைத்தன்மை என்னன்னு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், சில காலம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நேபாள் அரசில் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் நம்ம யூடியூப்பு, வாட்ஸ்அப்னு சொல்லி நம்ம பாய்க்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவும் கிட்டத்தட்ட 26 விதமான சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க அரசு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த சோஷியல் மீடியா எல்லாம் வந்து அவங்க நாட்டு சட்டப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஃபாலோ பண்ணல. அந்த சட்டத்திட்டத்தை வந்து அவங்க வந்து ப்ரோக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எரிச்சல உண்டாயிருக்கு. குறிப்பா ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் கூட்டத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய சுதந்திரம் வந்து பறி போறதா சொல்லியும், தன்னுடைய குரல வந்து அடக்குறாங்கன்னு சொல்லியும், சோஷியல் மீடியாலாம் விட்டுட்டு தெருவுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண போராட்டம் எப்படி இவ்வளோ பெருசா ஆனுச்சு? பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள்லாம் வந்து காட்மாண்டு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஒரு போராட்டத்த நடத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அத கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி அவங்க மேல டியர் கேஸு, அப்புறம் இந்த வாட்டர் கேனனு, அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வந்து போராட்டத்த கலைக்க பார்த்துருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, இது வந்து நிலைமைய இன்னும் மோசமா தான் ஆக்குனுச்சு. அதாவது எந்த அளவுக்கு போணுச்சு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கூட்டத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, போலீஸ் வந்து லைவ் புல்லட்ஸே கடைசியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு 19 பேர் வந்து உயிரிழந்ததாகவும், நூத்துக்கணக்கான மேலவங்களுக்கு வந்து காயமுற்றதாகவும் வந்து செய்தியில வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு போராட்டம் பார்த்தீங்கன்னா, நேபாள் வரலாறுலே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாடு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சோஷியல் மீடியால போட்ட தடை எல்லாத்தையும் நீக்குறாங்க. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உள்துறை அமைச்சர் இருக்கார்ல, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்றாரு. கூடவே அவங்களோட பிரைம் மினிஸ்டர் கேபி ஷர்மா ஒலி அவர்களும் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் செஞ்சும் அந்த மக்களோட கோபம் அடங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கு, அவங்களோட உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட சட்டசபையா இருக்கட்டும், அப்புறம் முன்னாள் அரசுகளோட ஊழியர்களோட வீடுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஜலாநத் கனால்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மனைவியும் பார்த்தீங்கன்னா, இதுல நடந்த ஒரு தீ விபத்துல வந்து உயிரிழக்கிறாங்க. ஒரு சாதாரணமா போராட்டமா ஆரம்பிச்சது, ஒரு மிகப்பெரிய போராட்டமாவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இப்ப வந்து ஒரு புரட்சி போராட்டமா ஆயி, அந்த அந்த நாட்டையே திக்கி திணற வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காட்மாண்டு ஏர்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அவங்க மிலிட்டரி வந்து கைப்பற்றுறாங்க. ஆ அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல காட்மாண்டுவா இருக்கட்டும், பக்தாபூர், அப்புறம் பிர்கஞ்ச் இந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆர்மி தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. தென் அங்க ஃபுல்லா ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் போட்டும் அவங்களால இந்த போராட்டத்த நிப்பாட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல களத்துல இறங்கிறதுக்கு மிகப்பெரிய இளைஞர் படை இறங்கியிருக்காங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த போராட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன் பீஸ் அனிமில உள்ள ஸ்ட்ரா ஹெட் பைரட் அந்த ஃபிளாக்க பார்த்தீங்கன்னா, தன்னோட கையில எடுக்குறாங்க. அந்த கத்துனோட சின்னம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தோட ஒரு மிகப்பெரிய சின்னமா அமையுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இப்ப ஜெனரேஷன் Z. இந்த போராட்டத்துக்கான உண்மையான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க நினைக்கிற மாரி இது சோசியல் மீடியா பேன் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? இல்ல. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமான காரணங்கள் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த கரப்ஷன். அந்த நாட்டுல வந்து நெறைய ஊழல்கள் இருக்கிறதாகவும், நெப்போட்டிசம் அதாவது அந்த அரசியல்வாதிகளோட வாரிசுகளே அடுத்தடுத்து அவங்க வரதாகவும், அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாம போனது. அது மட்டும் இல்ல பொருளாதார சிக்கல்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள் அந்த நாட்டுல. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த இளைஞர்கள் படைய பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சிய தூண்டி விட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது நேபாளத்துல நடக்குது. நாளைக்கு எந்த நாட்டுல வேணா நடக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேபாளம். ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் தவறுனா, அதாவது ஒரு நாட்ல பொலிட்டிக்கலும் இது சரியாம இல்லாம போணுச்சுன்னா, இந்த மாரி தான் மக்களும் சரி, இளைஞர்களும் சரி தெருவுக்கு வந்து போராடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த நேபாள் போராட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம நாடுல என்ன செய்யணும்? நம்ம நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும்? இல்ல நம்ம நாட்டு அரசியல் தலைவர்கள் என்ன செய்யணும்? உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருக்கேன். அதாவது என் வேலைய முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில நான் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஈஸியாக இல்லை. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான், நீங்கள் உங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி அடுத்த ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். ஸோ இப்போ நான் விடைபெறுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் தேவன்.